மகிழ்ச்சியான தமிழ் கதைகள். சிங்கமும் எலியும். ஒரு அழகான பெரிய காட்டில் ஒரு சக்தி வாய்ந்த சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கம் காட்டின் அரசன். அதை பார்த்தாலே எல்லா விலங்குகளும் பயந்து ஓடிவிடும். ஒரு நாள் சிங்கம் ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அங்கே ஒரு சிறிய எலி ஓடி வந்தது. அந்த எலி சிங்கம் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அதன் மேல் ஏறி விளையாட ஆரம்பித்தது. திடீரென்று சிங்கம் விழித்துக் கொண்டது. கோபமாக எலியை தனது பெரிய காலால் பிடித்தது. பயந்த எலி கெஞ்சியது, அரசே, தயவு செய்து என்னை விடுங்கள். ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அதை கேட்ட சிங்கம் சிரித்தது. நீ போன்ற சிறிய எலி என்ன உதவி செய்ய முடியும் என்று நினைத்தாலும் அது எலியை விட்டுவிட்டது. சில நாட்கள் கழித்து வேட்டைக்காரர்கள் அந்த சிங்கத்தை ஒரு வலையில் பிடித்து விட்டார்கள். சிங்கம் வெளியே வர முடியாமல் சிக்கிக் கொண்டது. அப்போது அந்த சிறிய எலி அங்கே வந்தது. அது உடனே வலையை தனது கூர்மையான பற்களால் கடித்து கிழிக்க ஆரம்பித்தது. சில நேரத்தில் வலை கிழிந்து போய்விட்டது. சிங்கம் சுதந்திரமாக வெளியே வந்தது. சிங்கம் மகிழ்ச்சியுடன் எலிக்கு நன்றி கூறியது. அப்போது அது புரிந்து கொண்டது, சிறியவர்களையும் ஒருபோதும் குறைத்து மதிக்க கூடாது.